முதல்ல வந்து அனைவருக்கும் வணக்கம். சரிங்களா? அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளை நிறுவனருமாகிய, அதாவது இயங்குறதுக்கு என்னுடைய எனக்கு இந்த இடத்துல வந்ததுக்கு ஒரு பெருமை, மிக முக்கியமான ஒரு பெருமை இருக்கு உண்மையிலுமே. ஏன்னா காளீஸ்வர் மேடம் வந்து எனக்கு ஆரம்பத்துல மீட்டிங் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா, மேடம் நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் அவங்கள்ட்ட. எப்படின்னா, நான் மீட்டிங் நடத்த போறேன், நான் கூப்பிடுவேன், எப்போ வேணாலும் நடப்பேன், உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். கேட்டமா கொடுத்துட்டாங்க. அப்பவே நாங்க பேசி பழக்கமாயிட்டோம். ஆனா பட் நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, தொடர்ந்து பேசல, பழக்கம் இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் மீட்டிங்கு நான் அறிவிச்சு கூப்பிட்டுருந்தேன். ஆனா வரேன்னு சொன்னாங்க. ஆனா பட் நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணேன். சரிங்களா? ஆனா இருந்தாலும் அந்த பிரபஞ்சம் ஒருத்தர் என்னைக்கு ஒரு இடத்துக்கு நான் போயிட்டோமோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துக்கு பிரபஞ்சம் அழைச்சிட்டு போகும். எல்லா விஷயத்துலையுமே நான் பார்த்துட்டேன். பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, சொந்த ஊராக இருந்தாலும் சரி, வெளி ஊராக இருந்தாலும் சரி, ஒரு ஊருக்கு ஒரு முறை போயிட்டோம்னா அது ஏதோ ஒரு இதெல்லாம் கொண்டு போய் ஒரு வாட்டி அறிமுகப்படுத்தி வச்சிருது. மறுபடியும் அதே தொடர்போடவே என்ன செஞ்சது, கன்னி பண்ண வச்சிருக்கு. அப்ப ஜெயிக்கிறதும் அப்படித்தானே, நம்ம ஒரு போட்டியினத்துல ஜெயிக்க முடியும். அப்ப அதே மாதிரிதான் எல்லா விஷயங்களும் அப்படி பயணிக்கிறதுல அவங்க குழுவுல ஒரு நான் அகத்தியத்துல அவங்க பேரை இணைச்சிட்டேன், வாட்ஸ்அப் குரூப்ல இணைச்சிட்டேன். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, தொடர்ந்து ராசி பலன் டெய்லி எந்த நிமிஷத்துல பேசுவோம்னு தெரியாது, ராசி பலன் வந்துட்டே இருக்கும். எல்லாரும் கூப்பிட்டு கேட்பாங்க என்கிட்ட, இல்லைங்க என் ஃப்ரெண்டு தான், அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஆனா ஒவ்வொருத்தருமே கூப்பிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க, எப்படி அந்த லேடி அவ்வளவு தூரம் டக்கு டக்குன்னு பேசி 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 சும்மா சும்மா வீடியோ போட்டுட்டே இருக்காங்களே அப்படிம்பாங்க. அப்ப நான் சொல்லுவேன், அதாவது எனக்கு தான் பேச முடியல, அவங்க பேசுறவங்களா போட்டு வீடியோ பண்ணிட்டு இருக்காங்களே, அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கல பிரபஞ்சம் அப்படின்னு. அப்போ இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குங்க. நான் வந்து அதாவது 90% ஏதாவது டாபிக் கொடுத்துட்டுனா நான் வாட்டில் பேசிட்டு இருப்பேன், அவ்வளவுதான். யாரை பாராட்டி பேசுறதோ இல்லை யாரும் 10 பேர் இல்லைன்னா பேசாம இருக்கிறதோ, இந்த மாதிரி பழக்கங்களோடவே கேபிட்டா ஆகி போயிடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் இண்டிகேட் இருக்க மாதிரி எனக்கு ஒரு இந்த மாதிரி இண்டிகேட். அதனால பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் நிறைய மேடல போய் பேசுறதே இல்லை. இங்கேயும் வந்து பேசக்கூடாதுதான் முடிவு பண்ணேன். சரி ரைட் மேடம், ஏன்னா அங்கிருந்து வந்துட்டோம், அடிக்கடி அகத்தியர் அகத்தின்னு சொல்றாங்க, சரியா, அதுக்காகவாச்சும் நம்ம பேசணும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்காக பேச வேண்டிய கட்டாயத்தை நானே ஏற்படுத்திக்கிட்டேன். கண்டிப்பாலுமே அதாவது திதி யோகா கரணம் அப்படிங்கிற அடிப்படையில பேசலாம்னு தலைப்பு கொடுத்துருந்தேன். எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, பேசுறாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஆனா இருந்தாலும் நம்ம வந்து அந்த டாபிக்ல பேசணுங்கிறதுக்காக நான் உள்ள என்ட்ராயிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது கர்ணத்தின் மூலம் தான் நான் இந்த இதுக்கே வந்தேன். ஜோதிடத்துல நானும் ஒரு பேச்சாளர் அப்படிங்கிறத அறிவுப்படுத்தின பகுதி எதுன்னு கேட்டா கர்ணம் என்ற சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் மூலம் தான் நான் வந்து உள்ள வந்தேன். அப்போ அது வந்து எனக்கு எந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பையும் ஒரு எதிர்பார்ப்பையும் கொடுத்துருக்கு அப்படின்னு பாக்குறப்ப, ஏன்னா கர்ணம் பேசுறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சோசியல் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய சப்போர்ட் ஃபுல்லா கிடைச்சது. மீடியா சப்போர்ட் கிடைக்கல. மீடியா சப்போர்ட் கிடைக்காத பட்சத்துல நான் என்ன செஞ்சேன், மக்களே நீ வீடியோ சப்போர்ட்டை கொடுத்து பண்ண வச்சாங்க. அவங்களே என்னது, நீங்களே ஒரு கருத்தரங்க ஆரம்பிங்க, நீங்களே ஒரு அதாவது யூடியூப் சேனலை வைங்க அப்படின்னாங்க. நான் என்ன செஞ்சேன், ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலை ஆரம்பிச்சேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். வாடிக்கையாளர் தானே அடுத்ததை சைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக யூடியூப் சேனலை ஆரம்பிச்சேன். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நல்லா குரோத் போனதுனால அதுக்கப்புறம் என்ன செஞ்சது, சரி ரைட், அது எல்லாமே எல்லா பக்கம் ஒவ்வொரு பேச்சராலும் எங்கெங்க இருக்காங்களோ வீடு தேடி போய் அந்த போன்ல மட்டும் எடுத்து போட்டுட்டு இருப்பேன். போன்ல மட்டும் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். அதை கூட முக்கிய பங்கு வகிக்கிறவர் என்னுடைய ஸ்டூடெண்ட் பாலசுப்ரமணியன், என்னோட ஸ்டூடெண்ட் தான். ஆனா நாங்க 2 பேரும் எந்த இடத்துக்கு வேணாலும் போயிடுவோம், எங்க வேணாலும் போவோம், போய் எடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். எடுக்கிற இடத்துல இடையூறுகள் வந்து என்ன செஞ்சாங்க, நாங்க எடுக்கிற இடத்துல நீங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க எடுக்க விடாம பண்ணிட்டாங்க. சரியா? அப்ப எடுக்க விடாம பண்ணதுக்கு அப்புறம் நாம என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கிறப்போ வீடியோ எல்லாம் ரன் பண்ணிடுச்சு, யூடியூப் போயிட்டு இருக்குது. அப்புறம் இடையில வீடியோ கொடுத்தாதான் அந்த யூடியூப் சேனல் ரன் ஆகும் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அடுத்த ஐடியா கிடைச்சது. என்னன்னா, சரி ரைட், அப்ப நம்மளே கருத்தரங்க வச்சா என்ன, அப்பதானே நம்ம ஒரு 10 பேச்சாளர் கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும், நம்மளும் அந்த சேனலை ரன் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த முறையா அந்த வாய்ப்பை பண்ணோம். கருத்தரங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதாவது நல்லா நாங்க நினைச்சது மாதிரியே சேனல் குரோத் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னும் 2 சேனல் ஆரம்பிச்சோம். சரிங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அதாவது ஒரு சேனல் ஆரம்பிச்சோம், வீடியோ போட்டுட்டு இருக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கம் வந்து நம்ம கேமராவும் எல்லாமே வாங்கிட்டதுனால ஒவ்வொரு இடத்து கரூர்ல நடத்துறதுக்கு, வாழைப்பாடு நடத்துறதுக்கு, எல்லா பக்கம் நடத்துறதுக்கு நாங்க தான் போறோம். அப்படி இருக்கும்போது அந்த சேனல் எல்லாம் அதுல போடுறதுனால என்ன ஆயிடுச்சு, ஒரு சேனல்ல போட முடியல. அப்ப ஒரு சேனல்ல போட்டோம்னா என்ன செஞ்சு சும்மா பாக்குறப்ப சேனல் வளர்ச்சி இல்லாம போயிடுச்சு.
அதனால என்ன செஞ்சேன், 2 சேனலை உருவாக்கணும். மறுபடியும் 2 சேனலை உருவாக்கி ஆன்லைன் முனையத்துல இப்ப 3 சேனல் ரன்னிங்ல இருக்கு. சரிங்களா? ஆனா இதெல்லாம் வந்து உண்மையாலுமே நன்றி சொல்லணும். யாருக்கு சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, உண்மையாலுமே அதாவது என்னன்னா, என்னை எதிராளியா பார்த்து பயன்படுத்தலாம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அது உண்மை. அது பிரபஞ்சம் இல்லாம யாருமே இயங்க முடியாது. பிரபஞ்சம் இல்லாம யாருமே இயங்க முடியாது. நம்மளுக்கு கண்ணு முன்னாடி தெரிஞ்சது யாருங்க? எதிராளி. சரிங்களா? அவங்க வந்து எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னப்போதான் நான் வந்து அதை நம்ம செய்யறதுக்கான வாய்ப்பை எடுத்துக்கிட்டோம். எடுக்கும் போது யார் சப்போர்ட் எடுக்கிறோம்? பிரபஞ்சத்தோட சப்போர்ட் தான் எடுக்கிறோம். நம்ம பிரபஞ்ச சப்போர்ட் இல்லாம யாருமே எதுவுமே செய்ய முடியாது. ஒண்ணு. ஆமாங்க, அதான் உண்மைங்க. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் அந்த விஷயத்த. ஏன்னா தோல்வி இல்லாம வெற்றி கிடையாது. சரிங்களா? சண்டை இருந்தாதான் தீர்வே உண்டு. சரிங்களா? அப்போ அதுக்கு தான் சொல்லுவேன், 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் மறைவு ஸ்தானம் சொல்லி பழவாதீங்க, வெற்றி ஸ்தானம் சொல்லி பழகணும்னு சொல்லுவேன். என்னங்க, 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் மறைவு ஸ்தானமும் சொல்லி பழகக்கூடாது, வெற்றி ஸ்தானமும் சொல்லி பழகணும் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? அப்போ இதுல பாருங்க, இப்ப இந்த ஜென்மம் எது சார்? இந்த ஜென்மம் எது? எந்த பாவம் குறிக்கும்? இந்த ஜென்மம், இந்த ஜென்மத்தை குறிக்கிற பாவகம் எது? தெரியல. இல்ல இல்ல, நம்மளாம் ஜோசியர் தானே, அதுக்காக தான் கேட்கிறேன். ஒண்ணு, இந்த ஜென்மம் அப்படின்னா 1, 4, 7, 10 தான் இந்த ஜென்மம். சரிங்களா? நிகழ்காலம் சொல்லிட்டார். ஓகேவா? அதாவது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், 3 காலம் சொல்லணும் இல்லைங்க. நேற்று, இன்று, நாளை. நேற்று, இன்று, நாளை. அதே மாதிரி இந்த ஜென்மத்தை குறிக்கிறது. இந்த ஜென்மம்னா என்ன? 4 வண்டி வாகனம் வேணுமா இல்லையா? 10 தொழில் வேணுமா இல்லையா? 7 மனைவி வேணுமா இல்லையா? லக்கணம் உயிர் வேணுமா இல்லையா? இதெல்லாம் இந்த ஜென்மத்தில் வாழ முடியும். அதுதான் 1, 4, 7, 10 இந்த ஜென்மம். என்னங்க, அது கேந்திரம். அது நீங்க கேந்திரம். அப்ப இந்த ஜென்மம் தெரியாம வந்திருக்க பார்த்தீங்களா? ஏன் கேந்திரத்தை மட்டும் வச்சுக்கிட்டோம்னா அதுதான் அடிப்படையா பேசுறது. வேணும். இந்த இடத்துல நீ வாழணும்னா இந்த 4 பாகம் எங்கன்னா மட்டும்தான் வாழ முடியும். 1, 4, 7, 10. அதுக்குதான் நான் ஒரு புது பேர் கொடுத்தேன், இந்த ஜென்மம்னு. என்னங்க, இந்த ஜென்மம். சரிங்களா? அப்ப அதாவது அடுத்தது மறு ஜென்மம். சரியா? அப்ப அதாவது மறு ஜென்மம்னு எதை சொல்லுவீங்க? அதாவது இறந்த காலம் சொல்றோம் இல்லைங்க, என்ன போன ஜென்மம். மறு ஜென்மம் போன ஜென்மம். சரிங்களா? போன ஜென்மங்கிறது எது? 2, 5, 8, 11. வெரி குட். சரிங்க? 2, 5, 8, 11 வந்து என்னங்க, முன் ஜென்மம். சரிங்களா? முன் ஜென்மம் எதை குறிக்கும்? 2, 5, 8, 11. இது ஏன் இப்படி வச்சாங்க? சரிங்களா? எல்லாத்துக்குள்ளே ஒரு புதிர் கண்டிப்பாமே இருக்கு. புதிர் இல்லாம எதுவுமே இல்லை. அதே மாதிரி அடுத்தது, இப்ப நடக்க போற காலத்தை எதை சொல்லுவோம்? எதிர்காலம். சரிங்களா? அப்ப அது என்ன சொல்லுவோம்? 3, 6, 9, 12. சரிங்களா? எதிர்கால விஷயத்தை குறிக்கிறது. சரிங்களா? இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பாவத்துக்கும் 7வது வீடு தாங்க. அது எல்லாத்துலயும் பாருங்க 7வது வீடாக தான் இருக்கும். இப்ப 1ன்னு சொல்றோம். சரிங்களா? 1, 4, 7, 10 சொல்றோம்னா நீங்க வேற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. 1, 7 கம்பேர் பண்ணுங்க, 4, 10 கம்பேர் பண்ணுங்க, 7ஆம் இடம் தான் இருக்கும். சரிங்களா? ஆமா ஆமாங்க. சரிங்களா? அப்படி ஒரு விஷயம். அப்போ இந்த 3 ஜென்மமும் நேற்று, இன்று, நாளை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளதான் அடங்குது. சரிங்களா? இந்த ஜென்மங்கள், இந்த விஷயங்கள் இல்லாம நம்ம வாழ்க்கை வாழ முடியாது. அப்படிங்கிற முன் ஜென்மத்தை குறிக்கிறது 2, 5, 8. ஏன் முன் ஜென்மம்னு அதை சொல்றாங்க? 5ஆம் இடங்கிறது என்ன? பூர்வ புண்ணியம்னு சொல்றோம். 8ங்கிறது என்ன? புதையல்னு சொல்றோம். சரிங்களா? அமாசுர சக்திகள்லாம் அங்க உள்ளதானே இருக்குது. 8 மறைஞ்சானே இருக்குது. அப்ப மறைஞ்ச விஷயங்கள் அல்ல, முன் விஷயத்தை எடுக்கணும்னா இந்த பாவத்தை எடுத்தா முன் விஷயத்தை எடுத்துடலாம். எதுங்க? 2, 5, 8, 11. நடக்க போற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா எதை எடுக்கணுங்க? முயற்சி வேணும் இல்லைங்க. 3. அதான் முயற்சி. முயற்சி பண்றோம், நடக்கும், அதுக்கப்புறம் தான் நடக்குது. முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயம் இந்த வரக்கூடிய கர்மா அப்படின்னு ஒரு விஷயம்.
அப்போ இந்த 3 பாவங்களை இப்படித்தான் பிரிச்சு வச்சிருக்காங்க. சரிங்களா? ஒண்ணு. இப்ப நம்ம இந்த டாபிக்ல வரல, இருந்தாலும் உங்களுக்கு அந்த இது கேள்வி கேட்டதுக்காக சொல்ல வந்தது. சரிங்களா? ஒண்ணு. அதாவது இப்ப நம்ம திதி யோக கர்ண அடிப்படையில பேசலாம்னு வந்திருக்கிறேன். அப்போ இன்னைக்கு ஓடுற திதி என்ன, இன்னைக்கு ஓடுற திதி என்ன அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? என்னங்க? பஞ்சமி திதி. ஓகே, சூப்பர். இன்னைக்கு ஓடுற திதி பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி திதிக்கு அதிபதினு ஒருத்தர் இருக்காங்க. பஞ்சமி திதிக்கு அதிபதினு ஒருத்தர் இருக்காங்க. யாரு அதிபதி பஞ்சமிக்கு? பஞ்சமிக்கு அதிபதி யாருங்க? தெரியல. அதாவது திதியினுடைய அதிபதிகள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாலுமே. சரிங்களா? தெரிஞ்சுக்கணும்ல. அதாவது இப்ப பிரதம திதிக்கு அதிபதி யாரு? சூரிய பகவான். பிரதம திதிக்கு அதிபதி சூரிய பகவான். அப்புறம் துவிதிய திதிக்கு அதிபதி சந்திர பகவான். வார நாட்களை அப்படியே அப்ளை பண்ணிட்டு வாங்க, வேற ஒண்ணும் இல்லை. எல்லா விஷயத்துக்கும் அதிபதி நான் சொல்லிடுறேன். உண்மையாலுமே எல்லா விஷயத்துக்கும் அதிபதி ஃபுல்லாவே வார நாட்களை மட்டும் தான் அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க. பெரிய ஒண்ணு பொம்மை சத்திரம்லாம் எதுவுமே இல்லை. சரிங்களா? அப்போ சூரியனுக்கு, அதாவது பிரதமைக்கு அதிபதி சூரியன், துவிதிக்கு அதிபதி சந்திர பகவான், அப்புறம் திருதிக்கு அதிபதி செவ்வாய் பகவான், அப்புறம் சதுர்த்திக்கு அதிபதி புதன் பகவான், பஞ்சமிக்கு அதிபதி குரு பகவான். அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப குருனா குழந்தையா? 5ன்னு வந்துருச்சாங்க கான்செப்ட். சரிங்களா? அப்போ 5ஆம் இடத்துக்கு தானே அந்த பவரை குருவ பிரபஞ்சமா வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் சொல்றோம் நம்ம. சரிங்களா? அப்போ இந்த 1, 5, 9 ஒரு கான்செப்ட் இருக்கு. 1, 5, 9. 1ங்கிறது நம்ம, 1ங்கிறது நம்ம, 5ங்கிறது யாரு? நம்ம பெத்தது. 1ங்கிறது யாருங்க? நம்ம பெத்தது. சரிங்களா? 9 யாரு? நம்மளே பெத்தது. யாருங்க? உண்மையிலையா? 1ங்கிறது நம்ம. அப்ப நம்ம பெத்தது எது? 5ஆம் இடம். சரிங்களா? அப்போ அது 5ஆம் இடம் பெத்தது எதுங்க? 9ஆம் இடம். அப்ப 9ஆம் இடம் பெத்தது எதுங்க? நம்ம. இப்படிதான் கான்செப்ட் இருக்கு. சரிங்களா? அப்போ நம்மளை பெத்தது அப்பா அப்படின்னு சொல்றோம். ஆனா இதுல காரத்தூத்துல தான் மெயினா கொண்டு வந்து சூரியன் அப்பான்னு வச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த அப்பாவுக்கு அப்பாவா அதை சொல்லாது. அது பிரபஞ்சத்துல எல்லாம் மறைக்கப்பட்ட உண்மைகள். உண்மையிலுமே சொல்ல போனா சூரியன்கிறது பாட்டாதான். சூரியன்கிறது பாட்டாதான். புரியுதா? ஆனா குருதான் அப்பா. உண்மையால அப்பா யாரு? குருதான். சரிங்களா? ஏன் சூரியன் பாட்டா குரு அப்பான்றா? இப்ப 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்றோமா இல்லையா? பாட்டு ஸ்தானம் சொல்றோமா இல்லையா? அப்ப பாட்டு ஸ்தானத்துல இருக்கிற கிரகம் மட்டும் ஏன் தப்பா போகுது, மாறி போகுது? அதுக்கு சூரியன் தான் பாட்டா. நல்ல அது ஒரு விஷயம். அப்போ இதுல வந்து நம்மளுக்கு பிறக்கிற குழந்தை 5ஆம் இடம்னு சொல்றோம். குழந்தையும் தெய்வம்னு சொல்றாங்களே இல்லைங்க. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்றாங்களேங்க. அப்ப தெய்வம் யாரு? பாட்டை. குழந்தை யாரு? நம்ம பிறக்கிற குழந்தை. நல்லா வச்சு புரிஞ்சுங்க. அப்ப 2க்கும் ஒரே ஸ்தானம் தான். எதுங்க? 5ஆம் இடம். சரிங்களா? பூர்வ புண்ணியத்தை பார்த்தா உங்களுக்கு குலதெய்வத்தை வணங்கினா உனக்கு ஜோயிடு நல்லா வரும்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப அது யாருங்க? சூரியன் தான். யாருங்க? சூரியன் தான். 5ஆம் இடத்துக்கு அதிபதி யாருங்க? சூரியன் தானே. அப்ப ஜோயிடு கதாநாயகன் யாரு? சூரியன் அப்படின்னு அர்த்தம். ஆன்மீகமும் ஜோயிடமும் கலந்த கதாநாயகன் யாரு? கேது பகவான். ஆன்மீகமும் ஜோயிடமும் கலந்த கதாநாயகன் யாரு? கேது பகவான். ஏன்னா அவர் 8ல இருக்கார். 8ல உச்சமாகிறார். 8ல ஒன்னாவது உச்சமாகிறார். காலபுருஷனுக்கு 8ல தானே உச்சமாகிறாரு. அதனாலதான் சொல்லுவேன் ஜோயிட கலை 8வது கலை. 8வது கலை தான் ஜோயிட கலை அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? அப்ப 8ங்கிற நம்பருக்கு கேது தான் சொல்லணும். ஆனா 7ங்கிறது தான் கேத சொல்லிட்டு இருக்கணும். 7ங்கிறது தான் கேத சொல்லிட்டு இருக்கிறோம். அதாவது ஒருத்தர் சொல்லிட்டாங்க, பதிவாயிருச்சு, அது அப்படியே பதிவாகி ரெக்கார்டா போயிட்டு இருக்கே தவிர யாரும் அனுபவிச்சு பார்த்து சொல்ல. நல்ல வச்சு புரிஞ்சு. இதான் உண்மை. அதுக்கு நான் கெட்டிக்காரனும் கிடையாது. நான் தேடுதல்ல எந்த விடையும் கிடைக்கல. அதனால இந்த விடையை நான் பதிவு பண்றேன் உங்கள்கிட்ட. சரிங்களா? அப்ப 1, 5, 9 திரிகோணம்னு சொல்றோம். சரிங்களா? நம்மளுக்கு நீ என்ன இல்லைனாலும் சப்போர்ட்டா இருக்கும் உங்களுக்கு கூடவே. சரிங்களா? நீ சோம்பேறி ஆகிறதுக்கு அவர் தான் காரணம். 1, 5, 9 தான் காரணம். ஏன்னா அளவுக்கு தகுந்த சொத்து சேர்த்து வச்சுட்டாங்கன்னா நீ சோம்பேறிதான். உண்மையா இல்லையா? அளவு சார்ந்த சொத்துங்கிறது எங்க இருந்து வருங்க? 1, 5, 9 தானே வரும். ஒண்ணு அப்பையும் சேர்த்து வைக்கணும், இல்லைன்னா பாட்டும் சேர்த்து வைக்கணும். சரிங்களா? ஒண்ணு இல்ல நம்ம சேர்த்துக்கணும். சரிங்களா? இதான கான்செப்ட். அதுக்கு அதுதானே 1, 5, 9 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம திதியை பத்தி சொல்லிட்டு ஏன் இதுக்குள்ள வந்தோம் அப்படின்னா, திதின்றது திதியுடைய கதாநாயகன் யார்? திதியுடைய கதாநாயகன் யார்? அப்போ யாருங்க? சுக்கிர பகவான். திதியுடைய கதாநாயகன் யாருங்க?
சுக்கிர பகவான். அப்ப சுக்கிரன் இல்லைன்னா இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் எடுத்த மாதிரி சுக்கிரனை பத்தி ரவிச்சந்திர ஐயா ரொம்ப அருமையா பேசினாங்க. சரிங்களா? அதாவது ரொம்ப கிரகங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, கொட்டி கிடக்குது. இப்ப என்ன பிரச்சனைனா, மேடையில பேசுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைனா, யாரும் பேசாத பேசி ஆகணும். எப்படிங்க? யாரும் பேசாத பேசி ஆகணும், அதான் பிரச்சனைங்க. சரிங்களா? ஆனா அது முடியாதுங்கிறது உண்மை. ஆனா பேசுறதுல ஏதாச்சும் ஒன்னாச்சும் புதுசு சொல்லி ஆகணும், இதான் கண்டிஷன். முடியாதுங்கிறது உண்மை. ஆனா அதுக்குள்ள பேசும்போது தன்னுடைய திறமைக்கு ஏதாவது ஒன்னாச்சு புதுசா சொல்லி ஆகணும். அப்பதான் ஜோயிட ஆர்வம் கூடும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. கேட்டதே கேட்டுட்டு நம்மளுக்கே பூச்சி போயிருதா இல்லையா? பார்த்த படத்தை பார்க்க முடியுமா? பார்த்த படத்தை பார்க்க முடியாதுல்ல. எப்படிங்க அப்புறம் வீட்டுக்கார பார்த்துட்டு தான் இருக்கேன் டெய்லி, அவர் வீட்டுக்காரர் சொல்றோம். அப்ப ஒரு சில விஷயத்துக்கு விதி விலக்கு இருக்கு இல்லையா? விதி விலக்குன்னு இருக்கா இல்லையா? அந்த மாதிரி. சரிங்களா? அப்போ நானா மேடையில ஃபர்ஸ்ட் பேசும்போது பாத்தீங்கன்னா, நான் உள்ள வந்துட்டாவே கை தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்கூல் லைஃப்ல இருந்து உள்ள என்டர் ஆயிட்டுனாவே கை தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஏதோ ஒரு ஜோக் சொல்லாம நான் உள்ள போக மாட்டேன். அப்படியே மைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. நீ நான் வந்துட்டாவே என்ன, நான் பேசி கருத்து இருக்குதோ இல்லையோ அவங்கள சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிற மைண்டோட உள்ள வருது. ஏன்னா அவங்க என்னை எதிர்பார்க்கறது எதுக்காக எதிர்பார்க்கறாங்க? இவர் வந்தா சிரிக்க வைப்பாரு, சிரிப்பா பேசுவாரு அப்படிங்கிற மைண்ட் ஆட்டம் அவங்கள்ட்ட இருக்குது ஃபுல்லாவே. அதனால உள்ள வந்தனாவே ஒரு எந்த ஒரு ப்ரோக்ராம்னா சரி, அதுல ஜெயிக்கணும்னு நினைச்சு பேச மாட்டேன், அதை சிரிக்க வைக்கணும்னு நினைச்சு பேசுவேன். அது வெற்றி ஆயிடும். சரிங்களா? ஒரு சின்ன ஒரு பாட்டை மட்டும் இப்ப இந்த இடத்துல நான் அறிவுப்படுத்துறேன். ஸ்கூல் லைஃப்ல செஞ்சது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, அதாவது பாட்டு போட்டி ஸ்கூல்ல வைப்பாங்க. அப்ப ஆனா தெய்வ பாட்டு தான் பாட சொல்லுவாங்க எல்லாமே. அதாவது பக்தி பாடல் இந்த மாதிரி தான் பாட சொல்லுவாங்க. காதல் பாட்டுலாம் பாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன செஞ்சேன், நான் காதல் பாட்டு தான் தயார் பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு தெரியாது பாட்டு, இந்த பாட்டு தான் பாடணும்னு தெரியாது. பாட்டு பாடினா காதல் பாட்டு தான் படிச்சு வச்சிருந்தேன். அந்த மாதத்துல என்ன உள்ளுக்கு செக் பண்ணிட்டு உள்ளுக்கு விடுவாங்க. அதாவது என்ன பாட்டு பாடி காட்டு, நீ பாடி நல்லா இருந்துச்சுன்னா பாட்டு ஓகேன்னா உள்ள அனுப்புவோம், இல்லைன்னா அனுப்ப மாட்டோம் அப்படிம்பாங்க. அப்ப நீ பார்த்துட்டு, டேய் இந்த பாட்டுல இங்க பாடலாமாடா, நாங்க வந்து எஸ்பி லீடர் வேற. அதனால என்ன செஞ்சுவாங்க, என்கிட்ட எக்ஸ்கூஸ் கேட்பாங்க. நீயே இப்படி பண்ணினா அப்புறம் மற்றவங்க பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அப்புறம் நான் சொன்னேன், சரி சார் நான் பாடி ஆகணும், நான் என்ன செய்யறது அப்படின்னு. அப்ப நீ ஏதாவது சாமி பாட்டு ஏதாவது இருந்தா பாடிடு, ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி இந்த பாட்டு பாடணும்னா மற்றவங்க இது பண்ண மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு நான் போயிட்டு என்னதுன்னு அப்படியே டைட்டிலா மாத்தி எல்லாமே, அதாவது கெட்ட வார்த்தை இல்லாம இருந்தா போதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க வைக்கிறதுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டவே டோட்டலா மாத்தி கொண்டு வந்து. ஏன்னா அடுத்த செகண்ட் லக்கணம் வந்து புதனம் லக்கணம். ஏன்னா அதனாலதான் இந்த மாதிரி ஏற்பாடுலாம் நடக்கிறதுக்கு வந்துச்சுங்கிறது இப்பதான் தெரியும் எனக்கு, முன்னாடி தெரியாது. ஜோதிடத்துல வந்ததுக்கு அப்புறம் தெரியும். சரிங்களா? ஏன்னா முன்னாடி இப்ப இந்த திறமையில இருந்திருக்கு, ஆனா ஏன் இந்த திறமையில இருந்துச்சுங்கிறது இப்பதான் ஜோதிடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியுது. சரிங்களா? புதனுடைய லக்கணம், புதன்னா என்னது? இரட்டத்தன்மை. சரிங்களா? அதாவது பொய் பேசுற இடத்துல பொய் பேசும், நெளிவு சொல்லி எடுக்கிறது நெளிவு சொல்லி பண்ணும், ஜோக் காட்டுற இடத்துல ஜோக் காட்டுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். அப்ப கண்மணி அன்போடு ராகவன் நான் இங்கு ஜெயிக்கமே அப்படின்னு நான் கொண்ட காதல்னு ஒரு பாட்டு வரும் இல்லைங்க, அதைத்தான் நான் என்ன செஞ்சேன், கண்மணி அன்போடு காதலன் அப்படிங்கிறதுல கண்மணி அன்போடு ராகவன் நான் சுட்ட தோசையே, பெண்மணி உன் வீட்டில் சட்னியா என் வீட்டில் சட்னியே அப்படின்னு மாத்தி பாடுறேன். மனித உணர்ந்து கொள்ள இது சாதா தோசை அல்ல, அதையும் தாண்டி ஸ்பெஷல் ஆனதுன்னு மாத்திருக்காங்க. எல்லாம் சிரிக்க ஆரம்பித்தாங்க. அப்ப அந்த ஃபீல்ட்ல பேசுறப்போ, அதாவது மனித உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்லன்னு வரும் அந்த வரி. நான் என்ன செஞ்சேன், மனித உணர்ந்து கொள்ள இது சாதா தோசை அல்ல, அதையும் தாண்டி ஸ்பெஷல் ஆனதுன்னு எல்லாமே அவங்க வரவேற்பு கொடுத்தாங்க. அப்பதான் எனக்குள்ள உதயமாச்சு. உண்மையிலுமே நாடக மேடையில காத்தவராயன் நாடகம் நிறைய ஜோக்ல பண்ணி பண்ணி நிறைய பரிசுலாம் வாங்கினேன். அப்பதான் எனக்குள்ள ஒரு திறமை இருக்குது எனக்கே புரிதல் வந்துச்சு. கண்டிப்பாலுமே அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் திறமை இருக்கும். இப்ப ஏகப்பட்ட பேரு ஜோதிடத்துல வந்துட்டாங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கு. கண்டிப்பாலுமே அதாவது இதுல என்ன தவறு அப்படின்னு பார்த்தோம்னா, என்னையோட அவர் இல்ல அவரோட அவர் இல்ல அப்படின்னு சொல்றதுதான் தவறானதை தவிர, ஆனா ஒவ்வொருத்தருக்கும் பிரபஞ்சம் ஒவ்வொரு மாதிரி. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், யாரு மாதிரி யாரும் பேச முடியாது, யாரு மாதிரியோ யாரும் பேச முடியாது, யார் கருத்தும் யாருக்கிட்ட இருக்காது. சரிங்களா? 9 கோள்கள் தான் அது பிரபஞ்சம் கொடுத்தது அப்படின்றோம். சரிங்களா? அப்ப அதை வச்சுதானே பேசி ஆகணும். 9 கோள்கள் வச்சுதானே பேசி ஆகணும். 12 கட்ட ராசி வச்சுதானே பேசி ஆகணும். ஆனா ஜோதிடம் பாருங்க,
எத்தனை ஜென்மங்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரி இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? எத்தனை ஜென்மம் எத்தனை பேர் உருவானாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு கொட்டி கிடக்குது உள்ளுக்கு. எவனா ஒருத்தர் வந்தாலும் புதுசா ஒரு விஷயத்த சொல்லுவான், சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருது அப்படின்னு அர்த்தம் உண்டுங்க. அப்ப ஜோயினுங்கிறது மிக பிரமாண்டம். சரிங்களா? அதுல நாமெல்லாம் சும்மா வேலை ஆட்கள் தான். சரிங்களா? செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பிரபஞ்சங்கிறது மிகப்பெரிய கிஃப்ட் இல்லை உண்மையாலுமே. இப்ப நான் என்ன அதாவது ஒரு விஷயத்த சொல்லுவேன், ஜோயிடத்துக்குள்ள யார் வேணாலும் பயணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுதான் தவறான ஒரு பிடிவு. கண்டிப்பாலுமே ஜோயிடத்துல யார் பயணிக்கணும் அப்படின்னா, அதாவது கல்யாணம் பண்ணி குழந்தைகள் வந்து குழந்தைங்களுக்கு சீவனாசத்துக்காக பயணிக்கிறவங்க யார் வேணாலும் பயணிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலத்துல என்ன செய்யறாங்க, ஜோயிடத்தை எல்லா பேருமே ஆரம்ப வயசுல இருக்கிறவங்க, அதாவது 11 வயசு பையன்ல இருந்து கூட ஜோயிடத்துல வீடியோல அப்லோட் பண்ணி போடுறாங்க. நல்ல பஸ்ட் புரிஞ்சுக்கு 12 வயசு 25 வயசு கல்யாண ஆகாதவங்கலாம் ஜோயிடத்துல இருக்காங்க. சரிங்களா? ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க, யூடியூப்போ மற்ற விஷயங்கள் தான். நல்ல பஸ்ட் புரிஞ்சுக்கு. ஆனால் இது வந்து மகாக்குடி தவறான விஷயம். நல்ல பஸ்ட் புரிஞ்சுக்கு. ஆனா யார் வேணா படிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா வருமானம் பண்றதுலயோ மேடை பேசுறதுலயோ எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க குடும்பம் பாதிக்கப்படுதுன்னு நான் சொல்றேன். கண்டிப்பாலுமே. சரிங்களா? ஜோயிடத்துல வந்தவங்களே யார் வந்திருப்பாங்க, வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டவங்க தான் ஜோயிடத்துக்குள்ள வர முடியும். இதான் உண்மை. சரிங்களா? நான் ஓப்பனாவே சொல்றேன்னு, என் வாழ்க்கையில எனக்கு வந்து 3 கல்யாணம் ஆயிடுச்சுங்க. நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. 2 கல்யாணம், அதாவது ஒரு கல்யாணம் என்னன்னு விவரம் தெரியாதப்போ ஒரு கல்யாணம். சரிங்களா? விவரம் தெரிஞ்ச ஒரு கல்யாணம். அதுக்கப்புறம் அவங்க தான் இறந்து இப்போ 3வது கல்யாணம் பண்ணவங்க தான் இப்ப எனக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சு. சரிங்களா? என் லைஃப் ஏன்னா கல்யாண வாழ்க்கையை என்னன்னு தெரியாதப்ப கல்யாணம் பண்ணி வச்சா 5 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்ப எனக்கு என்னன்னு தெரியாது, விட்டு ஓடி போயிட்டு நானு. புரியுங்களா? அப்ப கல்யாணம் வேணும் பண்ணி வச்சப்ப அவங்க இறந்து போயிட்டாங்க. நல்லா வச்சு புரிஞ்சுங்க. அப்புறம் அடுத்தது கல்யாணம் பண்றப்ப ஒரு பவர் அவங்கதான் இன்னைக்கு வந்து ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே சொல்றேன், பெண்களை முழுக்க முழுக்க மதிக்கணும்னு நான் சொல்றேன். கண்டிப்பாலுமே. சரிங்களா? தெய்வமானவங்க, கடவுளானவங்க. ஏன்னா மறுஜென்மம் யாருக்குங்க உண்டு? இந்த பிரபஞ்சத்துல மறுஜென்மம் யாருக்கு உண்டு? பெண்களுக்கு மட்டும்தான் மறுஜென்மம் உண்டு. நல்லா வச்சு புரிஞ்சுங்க. வேற யாருக்கும் மறுஜென்மம் கிடையாது. மனிதன் எந்த சீவராசிக்கும் மறுஜென்மம் கிடையாது. பெண் சீவராசிக்கு மட்டுமே மறுஜென்மம் உண்டு. ஏன்? அவங்க தாங்க ஒரு குழந்தைய சுமந்து 10 மாசம் சுமந்து பிறக்கிறாங்களே, அப்ப ஒரு ஜென்மத்தை தாண்டி தானே 3 ஜென்மத்துக்கு வராங்க. நல்ல வச்சு புரிஞ்சுங்க. அப்போ உண்மையாலுமே அந்த விஷயத்துல நான் அதைத்தான் சொல்லுவேன். ஒரு பொண்ணை வந்து என்ன செய்யறோம், நம்ம வேற வீட்டுல இருந்து ஒரு பொண்ணை நம்ம எடுத்துட்டு வரோம். சரிங்களா? அப்ப எடுத்துட்டு வரும்போது அந்த பொண்ணுக்கு நம்ம வீடு எப்படி இருக்குன்னு தெரியாது, எந்த நடைமுறை இருக்குது, எந்த குடும்பம் எப்படி இருக்குது, எதுவுமே தெரியாது. ஆனா அது சப்போர்ட் பண்ணோம்னா நம்மளால கொடுக்குற உதவி என்ன, அதுக்கு தேவையான பொருளாதாரம், அதுக்கு தேவையான சந்தோஷம். சரிங்களா? இந்த 2 விஷயத்துக்காக மட்டும்தான் இங்க வராங்க. நல்லா வச்சு புரிஞ்சுக்கங்க. அப்ப இந்த 2 விஷயம் ஒண்ணு குறைவானாலோ அவங்க போயிடுவாங்க. நல்லா வச்சு புரிஞ்சுக்கங்க. அது 2ஐயும் வச்சுக்கிற பொறுப்பு யாருக்கு? ஆண்மானுக்கு உண்டு. நல்லா வச்சு புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அப்ப கடவுளா மதிக்க வேண்டிய விஷயம் யாருங்க? பெண்களை தான் முழுசா நான் சொல்லுவேன். பெண்களை கடவுளா மதிச்சா எல்லாரும் நல்லா வாழலாம். கண்டிப்பாலுமே. சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து வாழ்க்கையில வந்து ஒரு இடத்துல பிறக்கிறாங்க, என்ன எந்த ஒரு அறிவும் இல்லாம நம்ம இடத்துக்கு வராங்க. நல்லா வச்சு ஒரு ஆண்மான வீட்டுக்கு போறாங்க. சரிங்களா? எந்த அறிவும் தெரியாது. நல்லா அவங்க வெளிப்பாட்டுல பேசுறத வச்சுட்டு மட்டும் போயிடுறாங்க. சரிங்களா? இல்ல வந்து பார்த்திருப்பாங்க, பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அப்போ வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தை நீங்க அனுபவிக்கணும். அப்ப யாருடைய சப்போர்ட் தான் அவங்க நல்லா இருப்பாங்க? ஆணுடைய சப்போர்ட் தான் நல்லா இருப்பாங்க. கண்டிப்பாலுமே. ஏன் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான வர்க்கத்தை உருவாக்க வந்த பிறப்பது. எப்படிங்க? நம்மளுக்கு தேவையான வர்க்கத்தை, அதாவது தலைமுறையை உருவாக்க வந்த பிறப்பது. சரிங்களா? அப்ப அதை மதிச்சா நிச்சயமா நம்ம குடும்பம் என்னது சீரும் சிறப்போட வாழணும். கண்டிப்பாலுமே. எவ்வளவு அயோக்கியமா, எவ்வளவு மோசமா இருக்கட்டும், கண்டிப்பாலுமே அவங்களுக்கு தேவையானது என்னன்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டோம்னா அதை விட பெரிய புண்ணியம் வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? அப்போ அது மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சான். அதுதாங்க திதின்றாங்க. திதிக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா, திதியின் அதிபதியே சுக்கிரன் தான். சுக்கிரன்னா பெண்ணு தானே. சரியா? அப்ப அவன் என்ன சொல்லியிருக்கான், அந்த சுக்கிரம் சுக்குலம்னு அர்த்தம். அந்த சுக்கிரன் யாருங்க? சுக்குலம்னு அர்த்தம். சரிங்களா? அந்த சுக்குலத்தினாலதான் ஒரு கருவே உருவாகுது. நல்லா வச்சு புரிஞ்சுக்கங்க. அப்ப தலைமுறை உருவாக்குற கதாநாயகன் யாருங்க? திதி தானே. திதி இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதுதான் சொன்னேன், திதியை பிடிச்சா விதியை வெல்லலாம்னு சொன்னான். திதியை பிடிச்சா விதியை வெல்லான்னு சொன்னானா இல்லையா? அப்ப ஏன் திதியை பிடிச்சா விதியை வெல்லானா? இதுதான் கணக்கு. சரியா? திதி மூலமாயே ஒரு கருவே உருவாகுது. சரிங்களா? அந்த கருதான் நாளைக்கு ஆளப்போகுது. சரிங்களா? கருதான் நாளைக்கு ஆளப்போகுது. இந்த பிரபஞ்சத்துல வளரப்போகுது. நல்லா வச்சு புரிச்சுங்க. அப்ப சுக்கிரன் இல்லைன்னா எதுவுமே இல்லை, சுக்கராச்சாரி இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? சரிங்களா? அப்ப சுக்கிரன்ங்கிறது எவ்வளவு பெரிய பிரமாதம். நல்லா வச்சு புரிச்சுங்க. அப்ப
சுக்கிரன் கிரகத்தை பத்தி பேசினா நான் சொல்லல. ஆனா பட் சுக்கிரங்கிறது திதியுடைய கதாநாயகனா இருக்கிறதுனால ஒவ்வொருத்துக்கும் ஒரு கதாநாயகன் இருக்காங்க. கர்ணத்துக்கு கதாநாயகன் யாருங்க? சனி பகவான். சரியா? அதாவது யோகத்துக்கு கதாநாயகன் யாரு? புதன் பகவான். யோகத்துக்கு கதாநாயகன் யாருங்க? புதன் பகவான். சரிங்களா? இப்போ இவங்க எல்லாம் கதாநாயகன். இவங்களா அனுமதியோட தான் நம்ம வளரணும். நல்லா வச்சு புரிஞ்சுக்கங்க. அப்ப இப்ப திதியை பாக்குறீங்க, சுக்கிரன் இருக்கா, திதி அதிபதி சுக்கிரன் இருக்கா. உங்களுக்கு ஒரு திதி, நீங்க ஒரு திதியில பிறந்திருப்பீங்க, அந்த அதிபதி இருப்பாரு. இந்த சுக்கிரனுக்கு அந்த திதி வந்து மறையாம இருந்தா திதி உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அர்த்தம். இந்த சுக்கிரன் அதிபதி இருக்காருங்க, இந்த அதிபதிக்கு நீங்க பிறந்த திதி ஒன்று இருக்கும் இல்லைங்க, நீங்க ஒரு பிரதம திதியில பிறந்திருக்கீங்க, அதுக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். இல்ல அது அதிபதி வேற, சூனியக்காரங்க, சாரி சூனியன் சொல்றதுக்கு அதிபதி சொல்லிட்டு. சூனியக்காரங்க யாரு? சுக்கிர பகவான். சரிங்களா? அப்போ இன்னொரு அதிபதி சனி பகவான். சூனிய கிரகம் மறைஞ்சிருந்துச்சுன்னா விஷயம் இல்லை, வேஸ்ட். சரிங்களா? மறையாம இருந்துச்சுன்னா சூப்பர்னு அர்த்தம். அதே மாதிரி அதிபதியை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டே போதுமானது. உண்மையாலுமே சொன்ன மாதிரி மேல சொல்ற மாதிரி அதிபதியை பார்த்துட்டா, அதிபதி யாரு? சூரிய பகவான். சரிங்களா? அப்ப சுக்கிரனுக்கு சூரியன் மறையாம இருந்தா திதி உனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணணும்னு அர்த்தம். உங்க திதிக்கு அதிபதி சூரிய பகவான். அதே மாதிரி இப்ப அஷ்டமி திதினு எடுத்து வச்சுக்கோங்க. அஷ்டமி திதிக்கு அதிபதி யாரு? ராகு பகவான். அஷ்டமிக்கு யாருக்கு? ராகு பகவான். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செஞ்சிடணும்? சூரியன் ஸ்டார்ட் பண்ணிடணும். மறுபடியும் சூரியன் ஸ்டார்ட் பண்ணிடணும். சரிங்களா? அப்படிதான் அந்த, அதாவது வாரத்தினுடைய அதிபதி நாட்கள் தான் திதிக்கு அதிபதியா கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே அப்ளை பண்ணி பாருங்க, சிறப்பா இருக்கும். டிஎன்ஏ இருக்குல்ல, ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்க, அதுக்கு அந்த அதிபதியை அப்ளை பண்ணுங்க, சூப்பரா வந்து. சரிங்களா? அஸ்வினி நட்சத்திரம் இருக்கா, அப்ப அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எது அதிபதிங்க? சூரியன். அப்படியே போட்டுவாங்க, சூரியன் சந்திரன் அப்படின்னு வந்துருதா. அப்ப கர்ம டிஎன்ஏ கர்மவினைன்னு சொல்றோம் இல்லைங்க, அப்ப டிஎன்ஏ சூரியனுடைய கர்மவினை எதுங்க? சூரியனுடைய கர்மவினை நட்சத்திரம் எது? சூரிய அஸ்வினி, ஆயில்யம், அனுசம், பூரட்டாதி. இந்த 4 நட்சத்திரம், இந்த 4 நட்சத்திரமா அதிபதி யாரு வருவாங்க? சூரியன் தான் அதிபதியா வரும். அப்படியே வரிசையா போட்டு எழுதுங்க. அடுத்து சந்திரன் வருது இல்லைங்க, அடுத்து அதுக்கு அடுத்து பரணி அப்படின்னு வச்சுக்கணும். அடுத்து மகம். சரிங்க? அடுத்து கேட்டை, அடுத்தது புத்தட்டாதி. இப்படி இதெல்லாம் சந்திரன் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அப்போ இதுல பூரா சந்திரன் அப்ளை ஆயிருக்கும், மேல சொல்றது பூராமே சூரியன் அப்ளை ஆயிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி எல்லாத்துக்கும் அதிபதி, எந்த இதுக்கு நட்சத்திரத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல கர்ணத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே சூரியன் அதிபதியா வச்சுதான் காலக்காரங்களுக்குள்ள பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது வராகிமர் காலத்துல பயன்படுத்துறது பூரா இப்படித்தான் பயன்படுத்திருக்காங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில தான் ஒவ்வொரு விஷயங்களும் விதிகள் மாறி போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் உண்டுங்க. அப்ப திதிக்கு அதிபதி, இன்னைக்கு திதிக்கு மட்டும் நான் அதிபதி சொல்லி நான் டாபிக் கொடுக்குறேன். அதாவது இன்னைக்கு திதி என்ன திதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஓடுற திதி பஞ்சமி திதி. அதுக்கு அதிபதி யாருங்க? குரு பகவான். சரிங்களா? அப்ப குரு பகவான் இன்னைக்கு ஓடுதா, அப்ப திதிக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். சரிங்களா? சுக்கிரனுக்கும் குருவும் எங்க இருக்காங்க அப்படின்னு பாருங்க. சுக்கிரன் இன்னைக்கு காலகட்டத்தில் எங்க இருக்கு, குரு எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. சரிங்களா? இப்ப இது ரெண்டும் மறையாம இருந்தா இன்னைக்கு திதி வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். மறைஞ்சிருந்தா சப்போர்ட் கம்மின்னு அர்த்தம். இதுதான் விளக்கம் அதுல. சரிங்களா? அப்ப அந்த திதியோட விஷயத்தை நம்ம எடுக்கணும்னா இப்படித்தான் எடுக்கணும். கர்ணத்தோட விஷயம் எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ஓடுற கர்ணம் எது? கௌரவ கர்ணம். இது யாரு அதிபதி? சனி பகவான். சரியா? சனி பகவான் தான் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா இன்னொரு அதிபதி இருக்கா, யாருங்க? செவ்வாய் பகவான். அதுதான் நான் சொல்றது வார நாட்கள் அதிபதியா போட்ட விஷயம். சரிங்களா? வார நாட்கள் அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். சரிங்களா? அதாவது கர்ணத்துக்கு அதிபதி சனி பகவான் சொல்றாங்க. ஏன்னா சனிங்கிறது அழுக்குக்கான முக்கியத்துவம் கொடுக்கிற பவர். சரியா? அதாவது பன்றிங்கிற ஒரு விலங்கு என்ன செய்யும், எந்த இடத்துலயும் அது பயணிக்கும் அப்படிங்கிற, அதனால சனி பகவானை முன்னாடி வச்சுக்கிட்டோம். ஆனா சனியோட வீட்டுலதான் யார் உச்சமாகறா? செவ்வாய் உச்சமாகுது. நல்லா வச்சு புரிஞ்சுங்க. அப்போ செவ்வாய் வந்து சனியோட வீட்டுல உச்சமாகுதுன்னா அதனுடைய பாரம்பரியம் எப்படி இருக்கும்? அதாவது பகையாளி வீடுலயே போய் உச்சமாகிற கிரகம் ஒரே கிரகம் எது? அதனுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே உதயமாகிற நட்சத்திரம் எது? செவ்வாய். அவிட்ட நட்சத்திரம் தான். நல்லா வச்சு புரிஞ்சு. செவ்வாய் மட்டும்தான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே உச்சமாகிற கிரகம். வேற எந்த நட்சத்திரமும் சொந்த நட்சத்திரத்துல உச்சம் ஆகல. இதான் விதி. சரிங்களா? அப்போ அதனுடைய அதுவும் பகையாளி வீட்லயே போய் உச்சமாகுது. சரிங்களா? அப்ப செவ்வாய் இல்லைன்னா, செவ்வாய் தான் என்னங்க? கோபமா, சண்டையா, ஆக்ரோஷமா? சரிங்களா? இப்ப நான் என்னுடைய கர்ணம் பவகர்ணம். இப்ப இந்த ஆக்ரோஷம் என்கிட்ட வருதா? பதட்டமும் இருக்கு, ஆக்ரோஷமும் இருக்கு. நல்லா வச்சு புரிஞ்சுங்க.
ஆனா கிரகத்தினுடைய கர்ணத்தினுடைய குணங்கள் அடிப்படையில தான் ஒரு மனிதனுடைய இயல்பாடும் இருக்கும். இதுல வந்து நான் கெட்டிக்காரன் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது, 0% கூட கிடையாது. சரிங்களா? இந்த பதட்டம் வர்றதுக்கு காரணம் இப்ப ஓட நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா வச்சு புரிஞ்சுக்கு. அப்ப சூரியனுடைய எனக்கு அதிபதியா இருக்கிறதுனால சூரியனுடைய நான் சித்திரை மாசம் பிறந்தவன். எந்த மாசம் பிறந்தவன்? சித்திரை மாசம் பிறந்தவன். சித்திரை மாசம் பிறந்தாவே ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யுங்க, சித்திரை, ஆவணி, ஐப்பசி, மாசி இந்த 4 மாசத்துல பிறந்தவங்க யாரா இருந்தாலும் நீ கேட்டு பாருங்க, அப்பனுடைய ஒத்துழைப்பு சரியா வர கிடைக்காது. அப்பாவே அரசு வேலையில் இருப்பார். நல்லா வச்சு புரிஞ்சுக்கு. இல்லைன்னா இந்த குழந்தை அரசு வேலைக்கு போகணும். அப்பா இல்லைன்னா இந்த குழந்தை தான் அரசு வேலைக்கு போவாங்க. ஆனா அரசு வேலைக்கு இருக்கிற குடும்பம் இதுதான். அப்பாவை சரிவர வச்சுக்காம இருக்கிற கிரகமும் இதுதான். நல்லா வச்சு புரிஞ்சுக்கு. இந்த 4 மாசத்துல பிறந்தவங்களோட ஆதிபத்தியம் ஓங்கி நிற்கும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. ஏன் இந்த 4 மாசத்துக்கு அப்படின்னா 7க்கு 7ஆம் இடம், அவ்வளவுதான். 7க்கு 7ஆம் இடம், சித்திரைக்கு 7, ஐப்பசி. சரிங்களா? இந்த 4 மாசமும் அதே மாதிரிதான். இந்த 1 எப்படி இயங்குதோ, 1/4 எப்படி இயங்குதோ அதே மாதிரிதான் இதுவும் இயங்கும். சந்திரனுக்கு அதே மாதிரிதான், செவ்வாய்க்கு அதே மாதிரிதான். அதெல்லாம் கிரக ஆதிபத்தியம் வரும்போது அதை சொல்லிக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி இப்போ நாம அந்த கர்ணங்கிறது அடிப்படையில கர்ணம்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கர்ணம்னா என்ன அப்படின்னா, கர்ணம்னா காற்று தப்பினால் மரணம் தான் கர்ணத்துக்கு வசனம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது கர்ணம் தப்பினால் மரணம்னு சொல்றதை விட நான் சொல்றது என்னன்னா காற்று தப்பினால் மரணம். காற்று தப்பினால் மரணம். ஏன் காற்று தப்பினால் மரணம்ன்றான்? சனிதான் ஆயுள்காரகன். சனிதான் ஆயுள்காரகன். சனிக்கு யாரு அதிபதி? சனிக்கு என்ன தத்துவம்? காற்று தத்துவம். சனி என்ன தத்துவங்க? காற்று தத்துவம். ஆயுள் காரணம் ஏன் வச்சாங்க? ஆயுளே எதுல இருக்கு? காற்றுல தான் இருக்குது, மூச்சுல தான் இருக்குது. அதுக்குத்தான் சனியை வச்சிருக்காங்க அதிபதியா, சும்மா வைக்கல. அதுதான் கர்ணம் தப்பினால் மரணம் சொல்றத மாத்தி சொல்லி பழவுங்க. காற்று தப்பினால் மரணம். என்னதுங்க? காற்று தப்பினால் மரணம். காயமே பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா. இந்த உடம்பு பூரா வெறும் பொய், இந்த உடம்புக்குள்ள வர காத்து தான் நிஜம். அதனாலதான் உயிர் வாழ்றோங்கிறத படம் முடிச்சு காட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப ஆயுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற சனி பகவானா இருந்தால் அப்ப காற்று தான் முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு நான் சொல்றேன். புரிஞ்சுங்க. சரிங்களா? அப்ப காற்று இல்லைனால் இந்த உயிர் இல்லை. அதனாலதான் என்ன சொல்றாங்க, காயமே பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? வெறும் காற்று, இந்த உடம்பு பூரா வெறும் பொய், இந்த உடம்புல என்ன இருக்குது? காற்று இருக்கிறனாலதான் உயிரா நின்று பேசுது. அப்போ பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு எந்த வகையில சப்போர்ட் பண்ணுது? காற்று வகையில தான் எல்லாருமே இயங்குறோம், எல்லாருமே செயல்படுறோம். அப்போ சனி ஒண்டிதான் கர்மகாரகன். சரிங்களா? அதாவது இப்போ ஆயுள் நின்று சொல்றோம். யோகத்தினுடைய கதாநாயகன் யாரு? புதன் சொல்றோம். ஆனா யோகத்துக்கெல்லாம் கதாநாயகன் யாருன்னா சனி பகவான் தான் வருவார். சரிங்களா? அவர் ஸ்டார்டிங்ல யோகத்துல ஸ்டார்ட் பண்ற யோகத்துல என்ன யோகம் ஸ்டார்ட் ஆகுதுங்க? நிஷ்கர்ம யோகம் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அதுல ஃபர்ஸ்ட் வர யோகாதிபதி யாரு? சனிதான். அவர் எந்த நட்சத்திரத்துல யோகாதிபதி ஸ்டார்ட் பண்றாரு? பூசணத்துல ஸ்டார்ட் பண்றாரு. அதே பூசணத்துல நான் பிரபஞ்சம் எப்படி கொடுக்கு பார்த்தீங்களா? அப்ப அந்த பூச நட்சத்திரத்துல நான் பிறந்திருக்கேன். அந்த பூச யோகங்கிற பவர்ல முதல் யோகத்தை அது கதாநாயகன் யாருன்னா சனி பகவான் தான். அதுல பூசம் தான். ஆனா இதுல பாருங்க 3 பேத்துக்கும் ஒரு பங்கு இருக்குதுங்க. பூசம், அனுசம், உத்திரட்டாதி 3 பேத்துக்குமே ஒரு பங்கு இருக்குது. சரியா? அப்பாவுடைய விஷயத்தை உற்பத்தி பண்ற பவர் யாருக்கு அப்படின்னா, அப்பாவுக்கு அயனசேன போக யாரு? பாண்டாபடமா? அங்க யாரு நட்சத்திரம் இருக்கு? அனுசம் இருக்கா? அனுசம் இருக்கா இல்லையா? அதாவது அப்பாங்கிறது எது? குரு. சரிங்களா? 9ஆம் இடம் தானே அப்பா ஸ்தானம் சொல்லுவோம். அப்பாவுக்கு 12ஆம் இடம் எதுங்க? விருச்சகம். சரிங்களா? அப்ப அது அயனசேன போகத்தை அது கொடுக்கும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அதே மாதிரி நம்மளுக்கு அயனசேன போகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது பூசம்ங்கிறது எதுல உச்சமாகுதுங்க? குரு வந்து எந்த நட்சத்திரத்துல உச்சமாகுது? குரு நட்சத்திரத்துல உச்சமாகுது. அப்ப குழந்தைங்க உச்சமாகிற பவரை கொடுக்கிற பவர் யாரு? பூசம் தான். சரிங்களா? அப்ப தாயுடைய இதுல கருவுல என்ன செய்யுதுங்க? இந்த குழந்தைய உச்சமா வராங்க. சரிங்களா? அப்ப அந்த கருமா வர்றது எதுங்க? பூசம், சனி. அதே மாதிரி உத்திரட்டாதியில அங்கே 12ஆம் இடம் அயனசேன போகம் தானே அது எதுங்க? மீனம். சரிங்களா? அங்க என்ன நட்சத்திரம் இருக்குங்க? உத்திரட்டாதி நட்சத்திரம் தானே இருக்கு. சரிங்களா? அங்கதான் அயனசேன போகம் இருக்கு. நல்லா வச்சு புரிஞ்சு. அப்போ அங்கேயும் சனி தான். அப்போ அதுதான் சொல்லுவாங்க, சனி நட்சத்திரத்துல யாரு பிறந்தாலுமே அவங்களுக்கு மறு ஜென்மம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஜென்மத்துக்கு எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்கிற யாருங்க? இவங்கதான். நல்லா வச்சு புரிஞ்சு. யாருங்க? பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இது இல்லாம யாரும் இயங்க முடியாது. அதனாலதான் யோகத்தினுடைய முதல் புள்ளிய பூசத்துக்கு கொடுத்தாங்க. சரிங்களா? அப்ப பூசங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு
பூசங்கிறது வாழ்க்கையில முக்கிய பங்கு வைக்கணும்னு பாருங்க. சரிங்களா? அப்ப யோகங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மனுஷத்துல வரும் அப்படின்னு யோகங்கிறது வாழ்க்கையில நீ எதை பாக்குறியோ இல்லையோ, நான் இந்த கரண்ட்ல இருந்து ஒரு 7 வருஷமா ஜாதகம் பாக்குறது ஃபுல்லாவே யோகத்தை வச்சுதான் ஜாதகம் பாக்குறேன். சரிங்களா? யோகம் இல்லைன்னா ஜாதகத்தை எடுக்க மாட்டேன். யோகி யாரு, அவயோகி யாரு, சரிங்களா, பார்த்துட்டு தான் ஜாதகமே நான் அப்ளை பண்ண உள்ள போவேன். சரிங்களா? அப்ப அதுலயே முழு கான்செப்ட் கிடைச்சிருங்க நம்மளுக்கு. வந்தவன் ஒண்ணு, அதாவது கல்யாணம் மத்த மாதிரி விஷயமா வந்தானா கண்டிப்பா சுபயோகத்துல வந்திருப்பான். சுபகாரியத்துக்காக கேட்க வரான்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா யோகியில வந்திருப்பான்னு அர்த்தம். இல்லைன்னா அவயோகத்துல வந்திருப்பான்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயத்தை அது கணக்காட்டிடுது. சரிங்களா? அப்போ யோகி எந்த வேலை செய்யுது, அவயோகி எந்த வேலை செய்யுது அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக இப்ப மனுஷன் ஜென்மா வாழணும்னால் எது சப்போர்ட் பண்ணும்? யோகா சப்போர்ட் பண்ணும். யோகா சப்போர்ட் பண்ணாம நம்ம வாழ முடியாது. இப்போ ஒரு வண்டி வாங்குறோம், வீடு கட்டுறோம், ஒரு விஷயத்த பண்றோம், இது எல்லாமே எதனால வர்றதுங்க? யோகத்தினால வர்றதுதானே. சரிங்களா? நம்மளுக்கு குழந்தை பிறக்கணும், அது யோகம் வேணும். விதி மேல தூக்கி போடுறோம் இல்லைங்க, யோகங்கிற அமைப்பு தான் விதிக்குள்ளே இருக்குது. சரிங்களா? அப்ப யோகம் இல்லாம எந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. சரிங்களா? இப்ப இந்த இடத்துக்கு வந்ததுக்கே ஒரு யோகம் வேணும். யோகம் இருந்தா தான் நான் வர முடியும். பிரபஞ்ச அனுமதி இல்லாம வர முடியாது. யாருமே எந்த இன்னைக்கு இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேர்த்துக்கும் அவ்வளவுதான் இன்னைக்கு பிரபஞ்சம் போட்ட கணக்கு. இதை மாத்தி நீ உடனே நான் வேற மாதிரி ரெப்பிடுறேன் அப்படின்னு நினைச்சாலும் அது முடியாது. சரிங்களா? இவங்களுக்கு பிரபஞ்சம் என்ன கொடுக்கணுமோ அதுதான் கொடுக்கும் அப்படிக்கு அர்த்தம் உண்டுங்க. அப்ப யோகங்கிறது வாழ்க்கையில கைப்பிடிச்சு ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். யோகத்தை இல்லாம ஒரு விஷயத்த எடுத்தோம்னா எந்த வகையும் தோத்து போயிடும் கண்டிப்பாலுமே. அவயோகியும் அப்படித்தான், யோகமும் அப்படித்தான். அவயோகி ஒரு கிரகம் இருக்கு. இப்போ ஒரு இன்னைக்கு என்ன யோகம் ஓடுது, இன்னைக்கு ஓடுற யோகம் என்ன, அதை மட்டும் நான் சொல்லிட்டு சொல்றேன். சோபன யோகம். சூரியன் யோகி, சனி அவயோகி. சரிங்களா? அப்ப சூரியன் யோகியா இருக்கிறப்போ, சூரியன்னா என்ன? கவர்மெண்ட்டுங்கிறோம், தலைமை பொறுப்புங்கிறோம், புகழுக்கான கிரகங்கிறோம், ஆளுமை கிரகங்கிறோம். சரிங்களா? அதாவது முன்கோபங்கிறோம், எல்லாமே இருக்கு. சரிங்களா? அப்போ அதாவது இதுல இந்த கிரகத்தினுடைய வேரியேஷனை புரிஞ்சுக்கிட்டு பலன் சொல்றதுக்கே இன்னும் நிறைய விஷயத்த ஜோதிடத்தை படிக்கணும் உண்மையாலுமே. இப்ப மாடி வீட்டுக்கு எதை சொல்லுவீங்க? மாடி வீட்டுக்கு என்ன கிரகம் சொல்லுவீங்க? சூரியன். பார்த்தீங்களா? இதுதான் புரிஞ்சு படிக்கணுங்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. சுக்கிரன் இருக்காங்க, சூரியனும் இருக்காங்க, அதே மாதிரி ராகுவும் இருக்காங்க. மாடிக்கு மேல மாடி கட்டணும்னா யாரு வேணுங்க? ராகு வேணும். சரியா? புதன்லயே ஒரு விஷயம் இருக்குங்க. புதன்னா என்னங்க? அப்பார்ட்மெண்ட் கூட மாடி இதுதான். எதுங்க? ராகுதான். அப்பார்ட்மெண்ட் கூட எதுங்க? ராகுதான். அதாவது இணை வீடுகள். என்ன வீடுங்க? இணை வீடு. ஒரு வீடு கட்டுறாங்க, பக்கத்துல 100 வீடு கட்டுறாங்க, அடுக்கடுக்கா வீடு எடுத்து போறாருன்னு வச்சுக்க வரிசையா, அதுக்கு பேர் என்னங்க? புதன். சரியா? அப்போ ஒவ்வொரு காலத்துக்குள்ள வெவ்வேறு வேரியேஷன் இருக்குது. சரிங்களா? எல்லா கிரகத்துக்குள்ளேயும் அதை கொடுக்க முடியாதுல்ல. நம்ம முன்னாடி எல்லாம் வந்து இப்ப இந்த காரத்துவங்களாம் வந்ததுக்கு காரணம், அதாவது எது வந்ததுக்கு அப்புறம் நாடி ஜோதிடம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் காரத்துவங்கள் வெளியே வந்துச்சு. முன்னாடி சோசியல்ல யாரும் காரத்துவத்தை கேட்கவும் முடியாது, பண்ணவும் அவங்க பார்த்து என்ன நினைச்சு சொல்றாங்களோ அதான் பதில். சரியா? இப்போ ஒரு 5 வருஷ காலத்துல யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் போட்டுக்கிட்டு நான் கொடுக்குறேன், நான் பேர் வேணும், எனக்கு பேர் வேணும், இங்க பாட்டனுக்கு பேர் வேணுங்க, முப்பாட்டனுக்கு பேர் வேணுங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஆனா ஜோதிடங்கிறது மிகப்பெரிய கடல், மிகப்பெரிய அதிசயம், மிகப்பெரிய பொக்கிஷம். சரிங்களா? அது இன்னும் யார் தோணாலும் அதை கண்டுபிடிக்கும், அந்த எல்லைக்குள்ள போக முடியாது. ஜோதிடங்கிறது ரகசியம் சொல்றாங்களா? யார் ரகசியம் சொன்னாங்க? அதான் எல்லாமே மறந்துதான் வச்சிருக்கோம். எல்லாமே மறந்துதான் வச்சிருக்கோம். போன வாட்டி இந்த இதுல வந்து நம்ம பொன்னையாசாமி ஐயா பேசுனாங்க, அந்த வீடியோவை நான் கேட்டேன். ரொம்ப அருமையா பேசியிருந்தாங்க. 8ஆம் இடத்தை என்னுடைய கான்செப்ட், அது எனக்கு பிடிச்ச கான்செப்ட். அதுக்காக என்னதை வந்து அவர் பேசிட்டான்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கோங்க. அதாவது எனக்கு பிடிச்ச கான்செப்ட் நான் எல்லா பக்கம் பேசிட்டு இருப்பேன். ஆனா அந்த கான்செப்ட அவர் வாயால கேட்டப்ப எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் உண்மையாலுமே. அதனால அடுத்த கருத்துக்கு வாய்ப்பு வேணும்னு சொல்லி ஐயா கூப்பிட்டேன். சரிங்களா? உங்களால வர முடியலன்ட்டாரு, அடுத்த கருத்து வரேன் கண்டிப்பா அப்படின்னாரு. சரிங்களா? அப்போ அதாவது 8ஆம் இட கான்செப்ட்ல அருமையா பேசியிருந்தாங்க. சரிங்களா? ஒவ்வொரு மகனுமே, ஒவ்வொரு மனிதனுமே 8ஆம் இடத்தை, ஒவ்வொருக்கும் 8ஆம் இடத்தை பாருங்க, நிச்சயமா ஜெயிச்சுக்கலாம். 8ஆம் இடம் பொக்கிஷன் சொன்னா எடுத்த மாதிரியே உங்களுக்கு 8ஆம் இடம் தான் வெற்றி ஸ்தானம் சொன்னா இல்லையா? எதுக்காக சொன்னீங்க? அதுக்காக தான் சொன்னேன். சரியா? 8ஆம் இடத்துலயும் 6ஆம் இடத்துலயும் 12ஆம் இடத்துலயும் நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்குது. நம்ம என்ன பேசுறது தெரியாம பேசிட்டு போயிடுறோம், அதனால தப்பாகி போயிருது. அவ்வளவுதான், மற்றபடி எதுவும் கிடையாது.
சரிங்க. சூரியன் யோகியா இருக்கிறவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில அவங்க சொந்த காலம் நிற்பாங்க. ஒண்ணு சோம்பேறியா யோகத்தை பொறுத்து மாத்தி நிற்பாங்க. சோம்பேறியா இருக்கிறவங்களும் யாரும் சோபன யோகத்துல பிறந்தவங்க தான். சோபன யோகத்துல பிறந்தவங்க என்ன வருங்க, சோம்பேறியாவும் இருப்பாங்க. ஏன்? சனிதான் அவயோகி இருக்கு, சனிதான் அவயோகி. ஒருவேளை சூரியன் சனி நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா அவர் சோம்பேறி தானே போவாரு. நீ எடுத்துமா என்ன செஞ்சிருவீங்க, சோபன யோகத்துல பிறந்துருவீங்க, சூரியன் யோகியா இருக்கு, நீ அரசு வேலைக்கு போவ, நீ அதிகாரியா இருப்ப, கலெக்டரா இருப்ப அப்படின்னு சொல்லிடலாம், தப்பு இல்ல. ஆனா அது எந்த சாரத்தில் நிக்கிறான்னு பாக்கணும்ல, எந்த வீட்டுல இருக்கான்னு பாக்கணும் இல்லைங்க. அப்பதான் ஜோதிடம் தப்பா போயிட்டு நான் சொல்றேன். இப்ப எல்லாம் நம்ம ஜோதிடம் பேசுறது பூரா, மைக்கில பேசுறது பூராமே விளம்பரத்துக்காக தான் பேசுறோம். எல்லா ஜோதிடத்தை முழுசா கொடுக்க முடியுமான்னு கேட்கறேன். கொடுக்க முடியாது கண்டிப்பாலுமே. யாராவது ஒரு கருத்து சொன்னோம்னா அவங்க என்ன செய்யறாங்க, இந்த கருத்தை அப்ளை பண்ணிட்டு நீங்க சொல்ற கருத்துல அப்ளை ஆகல சார் அப்படிங்கிறாங்க. அப்ளை ஆகாது, அப்ளை ஆகாது. யாருக்கு ஆகுமா அவங்களுக்கு ஆகும், நல்ல எல்லாத்துக்கும் ஆகுமா? நம்ம ஒரு கருத்து தான் நம்ம பேசுறோம். இப்ப சூரியன்னா என்னன்னு சொல்றோம், தலைமை பொறுப்புன்னு சொல்றோம். சரி, தலைமை பொறுப்பு இருக்கிறவன் ஏன் பிச்சை எடுக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த புரிதல் கூட மக்கள்கிட்ட வர மாட்டேங்குது. என்ன நான் என்ன கேட்கறேன்னா, அவயோகி நட்சத்திரத்தில் நின்றுச்சுன்னா பிச்சை தான் எடுப்பான். சரியா? பாவப்பட்ட இடத்துல கிரகம் இருந்துச்சுன்னா அவன் ஏமாந்தா போவான். அப்ப எப்படி அவன் வெற்றியாளர் இருப்பான்? அப்போ ஒரு கிரகம் இருக்குதுன்னா அந்த கிரகத்துக்கான வேல்யூ வெவ்வேறு வேரியேஷன் இருக்கா இல்லையா? சரிங்களா? அப்போ ஒரு கிரகம் எடுத்தோம்னா அந்த கிரகத்தை வச்சு மட்டும் ஒரே விஷயத்த சொல்லிடுறதுனால இப்ப மேடையில ஒரு 10 நிமிஷம் வாய்ப்பு கிடைக்கும். இந்த 10 நிமிஷத்துல நம்ம என்ன செய்வோம், சூரியன்னா புகழுக்கான கிரகம், அரசு வேலைக்கான கிரகம், இந்த யோகத்துல பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க, சோமனத்தோட இருப்பாங்க, மனைவி மக்களோட நல்லா வாழ்வாங்க, பிள்ளை குட்டி நல்லா பெற்று வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிடுவோம், பொது கருத்தை சொல்லிடுவோம். சரிங்களா? ஆனா இதுக்கு ஒரு கமாண்ட்ல என்ன செய்வாங்க, இதெல்லாம் பொருந்தவே இல்லை, இந்த விதி இதுக்கு பொருந்தவே இல்லை, இதை மாற்று கருத்துக்கள் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிடுவாங்க. இப்படித்தான் நிறைய பேர் பண்றாங்க. அதே மாதிரி யாரோ பேசின கருத்தை இவர் பேசுறாரு அப்படின்றாங்க. சரியா? யாரும் பேசாத கருத்தை பேசவும் முடியாது. யாரா பேசுற கருத்தை தான் பேச முடியும். இப்ப நம்ம இன்னைக்கு வானத்துல தான் புதுச்சுட்டோம். ஒவ்வொரு குருமார்கிட்ட கத்துக்கிட்டு தாங்க இன்னொரு வேரியேஷனை பரப்புறோம். இன்னைக்கு இப்ப ஐயா தான் எனக்கு நிறைய கருத்து சொல்லி தரான்னு வச்சுக்கோங்க. ஐயா தான் சொல்லி தராரு. நான் என்ன செய்யறேன், நான் மேடையில பேசுறேன், அவர் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லாம போச்சு, பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் பேசுறேன். அப்ப இந்த கருத்துக்கள் நான் என்னைத்தான் அவங்களுக்கு தெரியும். இப்ப அதிகம் வேணாங்க, மறைவுஸ்தானம் சொல்றாங்க. எம்ஜிஆர் என்ன செய்யறாரு, எம்ஜிஆர் என்ன செஞ்சாரு சொல்லுங்க பார்க்கலாம். எம்ஜிஆர் வெற்றி பெற்றாரா இல்லையா? நல்ல தகுதி, நல்ல செல்வாக்கு எல்லாமே இருந்துச்சா இல்லையா? அது எப்படி வந்துச்சு? மறைவுனால மட்டும்தான் வெற்றி பெற்றாரு, மறைவு ஸ்தானத்தினாலதான் வெற்றி பெற்றார். எப்படி? சரியா? ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நானும் வளர்க்கணும், வயிற்றுக்காக மனுஷன் இங்கு கைத்துல ஆடுற பாரு, இறங்கி ஓடி ஆடி முடிஞ்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு அப்படியும். அப்போ அவன் கைத்துல ஆடி கீழே இறங்கி வந்தா சோறுன்னு சொல்லி பாட்டு பாடினது யாரு? கண்ணதாசன். சரியா? சவுந்தரராஜன் பாடினது, கண்ணதாசன் எழுதி டி.எம். சவுந்தரராஜன் பாடின பாட்டு. சரிங்களா? அப்போ அவங்க எல்லாம் யாரு இருக்காங்க, அவங்க உலகத்துக்கு தெரியல. இந்த பாட்டை பாடின சும்மா வாயிச்ச எம்.ஜி. ராமச்சந்திரன் ஐயா அவங்க என்ன செஞ்சாங்க, பேர் வாங்கிட்டார். மறைஸ்தானம் எப்படி இயங்குதுன்னு பாருங்க. சரிங்களா? அப்போ இந்த பாட்டை பாடினவருக்கும் புகழ் இல்ல. சரிங்களா? அந்த பாட்டை எழுதி வச்சவருக்கும் புகழ் இல்ல. சும்மா வாய செஞ்சு மக்கள்கிட்ட காட்டணும். ஏன்னா பாட்டை இவர்தானே பாடுறான்னு நினைக்கிறாங்க மக்கள். உண்மையதானே? பாட்டவே இவர்தான் பாடுறாரு அப்படின்னு தானே ரியலா பாக்குறோம் நம்ம. அப்போ அந்த விளம்பரம் தாங்க இன்னைக்கு உலகம். அது விளம்பரம் தான். உண்மையாலுமே சொல்ல போனா ஐயா பண்ணதும் விளம்பரம் தான், இப்ப நம்ம பண்றதும் விளம்பரம் தான். நல்லா வச்சு புரிச்சுக்கு. அதே மாதிரி எல்லாமே விளம்பரத்தினால மட்டும்தான் ஒரு முன்னுரிமை. யார் நீ போட்டி ஜெயிக்கிறமே தவிர உண்மையால ஜெயிக்கிற இடத்துல நம்ம இல்லை. ஆனா உண்மையா ஜெயிக்கணுங்கிற ஆவேசத்துல தான் நான் பேசுறேன். ஆனா பட் அதுக்கான பிரபஞ்சம் இன்னும் கொடுக்கல. இன்னைக்கு கூட என்ன பேசவே முடியாம போயிட்டு இருக்கு. அப்படி எங்கேயோ போறேன். இதுக்கு என்ன பண்றது? இன்னைக்கு பிரபஞ்சம் நம்ம கொடுக்கலன்னு அர்த்தம். அவ்வளவு. என்னைக்கா ஒரு நாளைக்கு ஒரு அழகான மேடை கிடைக்கும், அதுக்கான அற்புதம் நடக்கும் அப்படிங்க அர்த்தம் உண்டு. அப்ப ஒரு வாய்ப்பு வருதுன்னா அந்த வாய்ப்பு நம்மளை தேடி வரும்போது நாம உண்மையா இருக்குன்னு நினைக்கிறதுனால என்ன செய்யல, அந்த பிரபஞ்ச அனுமதி இல்லாம நாம உண்மையா இருக்க முடியாது. பொய்யும் அங்கதான் இருக்குது, உண்மையும் அங்கதான் இருக்கு. சரிங்களா? அப்போ நான் புகழுக்கான கிரகத்துல பிறந்துட்டேன். சூரியன் என்ன சொன்னேன், புகழ்னு சொல்லிட்டேன். புகழ் அடையணும்னு என்ன செய்யணும், மக்கள் கூட்டம் நிரம்பி இருக்கணும். அந்த இடத்துல கரெக்டா வச்சு பேசணும் அப்படின்னு நினைக்கும். மனசு ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்கும். 5 பாயிண்ட்னா 5 பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னு ஒரு உரிமை எடுத்துக்குவோம். சரிங்களா? ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு, அந்த மாதிரி எப்படா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்துச்சு.
அதுக்கப்புறம் பேசலாம்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் பேசுறப்ப ஏதோ ஒரு கருத்தை பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? அதாவது இதுல வந்து நம்ம நினைக்கிறது ஒண்ணு, பிரபஞ்சம் நினைக்கிறது ஒண்ணு. சரிங்களா? ஆனா பிரபஞ்சத்தினுடைய கீழ் தான் நம்ம எல்லாருமே பயணிக்கிறோம். சரிங்களா? இந்த உலகம் விளம்பர உலகமா இருக்கிறதுனால நாமளும் விளம்பரத்துக்கு அடிக்டா போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். முடியல. அதாவது இப்ப என்னைய சேர்ந்தவங்க என்ன செய்வாங்க, நீங்க இப்ப 4 பேர் வராங்க அப்படின்னா அவங்க நான் இது அதாவது எனக்கு தேவையானது கொடுத்தாதான் அவங்க சொல்லுவாங்க. அவங்களையும் மாற்றின்னு சொல்ல முடியாது. அப்ப நான் அந்த இடத்துல என்ன செஞ்சுறேன், என் கருத்துக்களை மாத்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருக்கு. நான் சொல்லுவேன், நானே பேசலாம் பரவாயில்ல சார், வாங்க உங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுத்துட்டு மிச்சம் தான் நான் பேசுறேன் வந்துடுறேன் அப்படின்னு. 11 கருத்தரை நடத்திட்டேன் சார். 11 இருக்கிறேன். இது வரைக்கும் ஒரு மேடையில கூட நான் பேசல என் கருத்துருங்க. 11 கருத்தரை நான் அதுக்காக தான் மேடையே வச்சேன். நான் பேசவே விடமாட்டேங்கிறாங்க, வேற பக்கம் போனா அப்படி ஆரம்பிச்சேன். ஆனா ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு கருத்தர் கூட பேசல. சரிங்களா? எல்லாமே இல்ல அத ஆமாங்க. ஏன்னா வாய்ப்பு கொடுக்குறோம், கொடுத்துட்டு கடைசியில் நம்ம பேச தெரியாம நிக்கிறோம். அதாவது சூழ்நிலை அப்படி வந்து அமைஞ்சுக்குது. சரிங்களா? இதுதான் விதி அப்படிங்கிறப்போ ரைட் ஓகே. எப்போ ஒரு நாள் பேச வாய்ப்பு கிடைக்காதா பேசுவோம் அப்படின்னு வெளியில போய் ஒவ்வொரு மீட்டிங்ல போய் பேசுவேன். பேசிதான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன். நிலைமை புரிஞ்சு. அப்போ கர்ணத்தை பத்தி வீடியோவும், யோகத்தை பத்தி வீடியோவும், திதி பத்திய வீடியோவும் முழுசா கான்செப்டா பேசி பவர் பண்ணணும்னு என்னோட ஆசை. ஆனா அதுக்கான நேரம் இங்க இல்லை அப்படின்றதுக்காக நினைச்சிட்டு ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கருத்துல பேசிட்டு விட்டுறலாம். சும்மா நான் வந்ததுக்கு அடையாளமா இன்ட்ரெஸ்ட் அறிமுகத்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். சரிங்களா? திதியை பத்தி விஷயங்கள் இல்லைன்னா ஒரு கட்டம் திதி சுகியமாகுது. நல்லா நினைச்சு பாருங்க. வேணா உங்களுக்கு அறிவு மட்டும் ஒவ்வொரு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இப்ப திதி இப்ப இன்னைக்கு ஓர திதி பஞ்சமி திதி. பஞ்சமி திதிக்கு சூனியாதிபதி யாருங்க? மிதுனம் கன்னி. அப்ப மிதுனம் கன்னி சூனியாதிபதியா இருந்துச்சுன்னா 3ஆம் இடமும் 6ஆம் இடமும் சூனியாதிபதி காலபுருஷனுக்கு. உங்க லக்கனுக்கு எது சூனியமா இருக்கோ அந்த இடத்துல இருக்கிற விஷயங்களை நீங்க அணிவிக்க முடியாது. அந்த இடத்துல இருக்கிற விஷயத்த அணிவிக்க முடியாது. சரிங்களா? இப்ப அதாவது மணிவேல் ஐயா கூட இப்ப கொண்டாந்து காட்டினாரு. அவர் ஜாதத்தை காட்டினாரு. அவருக்கு 7ஆம் இடமும் 6ஆம் இடமும் 9ஆம் இடமும் சூனியாதிபதியா இருந்துச்சு. 7ஆம் இடமும் ஒரு பாவக்குழுக்குள்ள உட்கார்ந்துருக்கு. ஆனா இந்த 9ஆம் இடம் சூனியமா இருக்கிறப்போ அப்பாவோட சப்போர்ட் இல்லையா அப்படின்னு கேட்டேன். அப்ப அப்பாவோட சப்போர்ட் இல்லைன்னு கேட்ட மாதிரி அவர் என்ன சொன்னாரு, அப்பாவோட சப்போர்ட் இல்லைங்க அப்படிங்கிறாரு. அப்பா நான் சிறு வயசுல இருக்கும் போது அப்பா இறந்துட்டாரு அப்படிங்கிறாரு. அப்போ சூனிய கிரகம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு பாருங்க. எல்லா இடத்துக்குமே சூனிய கிரகங்களை மட்டும் எடுத்து பாருங்க. நிச்சயமாலுமே அந்த சூனியம் அந்த சூரிய வேலையை செய்யும் அப்படின்னு அர்த்தம் உண்டு. ஆனா அதுல ஒரு விஷயத்த யார் சொல்லாத விஷயத்த நான் சொல்றேன். ஒரு கிரக சூனியம் ஆகுதுன்னா அது எத்தனை வயசுக்கு மேல வேலை செய்யும் அப்படின்னா 48 வயசுக்கு மேல வேலை செய்யும். அற்புதமா வேலை செய்யும். சூப்பரா நீங்க ஜெயிப்பீங்க. அப்ப சூனிய திசையே நடந்தாலும் கூட நீங்க வெற்றி பெற்றுவீங்க. எப்படின்னா ஒரு குரு வந்து ஒரு கட்டம் சுத்தி வர 12 வருஷம் ஆகுமா? அப்ப 4/48. சரியா? 48 வயசுக்கு மேலதான் சூனிய கிரகம் வேலை செய்யும். உங்களுக்கு எந்த இடம் சூனியமா இருக்கா? அப்பா இடமும் அம்மா இடமும் சூனியமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு அப்பா ஸ்தானமும் அம்மா ஸ்தானமும் சூனியமா இருக்குன்னு வச்சுக்க லக்கணத்துக்கு. அப்ப அம்மாவனாலையும் அப்பானாலையும் சப்போர்ட் யாருக்கு கிடைக்கவே கிடைக்காது. சரிங்களா? நீ வெளியே போய் சொன்னீங்கனாலும் யாரும் ஏத்துக்க மாட்டான். சரியா? யாருக்கு மட்டும் தெரியும் அந்த வலியும் வேதனையுமே? அந்த ஜாதகருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஜாதகருக்கு மட்டும்தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். கண்டிப்பாலுமே அந்த மாதிரி விஷயத்தை அது கொடுத்துரும் அப்படின்னு அர்த்தம் விட்டுங்க. அப்போ அது மாதிரி எந்த பாவமா இருந்தாலும் நீ 10ஆம் இடம் சூனியமா இருக்கு, லக்கணமே சூனியமா இருக்கு, 10ஆம் இடம் தொழிலே ஒரு இடத்துல நிச்சு வழங்க மாட்டான். செய்யவே முடியாது. 48 வயசு வரைக்கும் தொழில செய்ய முடியாது. அதுக்கு உதாரணம் நானேமா. ஏன்னா இப்ப எனக்கு அஷ்டமி திதி. நான் பிறந்தது அஷ்டமி திதி. சூனியாதிபதி யாரு? புதனும் மிதுனமும் கன்னி. நான் கன்னி லக்கணம் சொன்னா இல்லையா முன்னாடி? அப்ப கன்னி லக்கணத்துக்கு புதன் தானே சூனியம். அப்போ இதுல என்ன ஆயிடுச்சுங்க, கல்யாண வாழ்க்கையும் அதுக்குள்ள போச்சு. சரியா? புதனுடைய 10ஆம் இட ஜீவனமும் போச்சு. நிலபஸ்து புரிச்சுங்க. நான் வாத்தியாரா இருந்து வெளியே வந்தேங்க. சரிங்களா? அப்ப எம்எஸ்சி மேக்ஸ் நான். சரிங்களா? டீச்சரா இருந்து வேலைக்கு போய் எல்லாம் பண்ணி ஒரு சின்ன தவறுனால வெளியே வந்துட்டேன். சரிங்களா? வேற ஒண்ணும் இல்ல. நான் வந்து அதாவது நான் டிசியில படிக்கும் போதே நான் கவுண்டர்னா ஊராளி கவுண்டர்னு ஒரு கவுண்டர் இருக்காங்க, உங்க கவுண்டர்னு ஒரு கவுண்டர் இருக்காங்க. 2 பேருமே இன மக்கள் எங்க இதுல உண்டு, எங்க ஊர்ல உண்டு. எங்க அப்பா போய் என்ன செஞ்சாரு, கவுண்டர்னு சொல்லவும் அவருக்கு வாத்தியார் என்ன செஞ்சாரு, கவுண்டர்னா பிசியில போட்டார். இதுதான் பிரச்சனை. நான் வந்து
அந்த பவரை நான் நான் என்ன எம்பிசி, எங்களுக்கு வந்து கேட்டகரி எம்பிசில வரும். அப்போ அவங்க என்ன இதை எங்க சொந்த சித்தப்பைங்கிற முறையில உள்ளவர் என்ன செஞ்சாரு, கேஸ் போட்டு வேலையை போக்கணும்ன்றதுக்காக பண்ணி இது பண்ணாரு. அதனால கூட வேலை போகல. எங்க அப்பா என்ன செஞ்சாரு, சூசைட் பண்ணிட்டாரு. இதை நினைச்சு சூசைட் பண்ணியும் நான் எல்லாத்தையும் வாங்கி கிழிச்சு போட்டு வேலையை வேணா ஒண்ணு வேணாலும் வெளியே விட்டேன். சூனி எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. சரியா? அப்போ இதுக்கு மேல இந்த வேலையும் வேணாம், இந்த வருமானம் வேணாம், இந்த உயிர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்துட்டேன். சரிங்களா? எங்க அப்பாவே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆவேசத்துல வெளியே வந்தேன். சொந்த சித்தப்பன் தான் இதெல்லாம் பண்ணாங்க. நல்லா வச்சு புரிஞ்சுங்க, வேற யாரும் இல்லை. ஆனா கடைசியில அவர் என்ன செஞ்சாரு, எல்லா குழந்தையும் எல்லாருமே அடிபட்டு இறந்து போயிட்டாங்க. அவர் மட்டும் ஊனமா இன்னைக்கு பயணிச்சுட்டு இருக்காரு. புரியுங்களா? அப்போ ஒரு வாழ்க்கையில சூனிய கிரகம் அசால்ட்டா நம்ம விட்டுறோம். சரிங்களா? அந்த சூனிய கிரகம் அந்த வேலையை செய்யுது. நானும் இது வரைக்கும் இப்போ வயசு நான் 50 கரெக்டா, இப்பதான் 50 ஸ்டார்ட் ஆயிருக்கு. 48 வயசுக்கு மேலதான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். சரியா? 25 வருஷமா ஜோடத்துல இருக்கிறேன். நல்லா வச்சு புரிஞ்சுக்க. ஜெயிப்புங்கிறது எப்ப கொடுத்துச்சுங்க, 48 வயசுக்கு மேலதான் கொடுத்துருக்குது. சரிங்களா? என்னை சர்ச் பண்ணி தான் நான் இதை எடுத்தேன். சரிங்களா? அப்ப சூனிய கிரகமா எந்த இடம் உங்களுக்கு சூனியமாகுதோ அது வந்து 48 வயசுக்கு மேல கண்டிப்பா மிக அற்புதமா உங்களுக்கு உதவியா இருக்குங்கிறது உண்மையான கருத்து. சரிங்களா? அதை நீங்க எடுத்து பாருங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். தொழிலுக்கு இப்ப இந்த கருத்தரங்க வச்சது, யூடியூப் ஆரம்பிச்சது எல்லாமே எனக்கு யோகி யாரு, ராகு. சரிங்களா? ராகு புத்தி இப்ப நடந்துட்டு இருக்குது. இதுலதான் எனக்கு இந்த யோகியை கொடுத்துருக்கு. சரிங்களா? அவயோகி திசை தான் நடக்குது. இப்போ எனக்கு நடக்கிற திசை அவயோகி திசை, சுக்கர திசை. இன்னைக்கு வந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம். யோகி இருந்ததுனால மட்டும்தான் இந்த இதுக்குள்ள வர முடிஞ்சது. நான் அதனாலேயே பூர நட்சத்திரம், தைத்துளை கரணம் இதெல்லாம் பேசவே மாட்டேன். உண்மையாலுமே சொல்றேன், நான் என்னுடைய புரிதலை சொல்றேன். இன்னைக்கு பேசியாளுங்கிற கட்டாயத்துக்காக நான் பேசுறேன். சரிங்களா? எனக்குள்ள ஒரு பதட்டத்தை உருவாக்கிட்டு தான் பேசுறேன். ஏன்னா இங்க வந்து பார்த்தேன், சரி ரைட், இவ்வளவு எதிர்பார்ப்போட கூப்பிட்டுருக்காங்க, அழைச்சிருக்காங்க, நம்ம பேச மாட்டேன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு சங்கடம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் பேசினேன். சரிங்களா? அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்குங்க. இப்ப யோகி நான் காட்டிட்டேன்னா ராகு யோகின்னு சொன்னா, அப்ப யோகி ராகுன்னா என்ன, நல்ல பிரமாண்டத்தை கொடுக்குமா? அது மாதிரி ஒரு விஷயத்த எல்லா இடத்துலையும் பிரமாண்டம் பண்ணுங்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் கருத்தரங்கத்தை உருவாக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஒவ்வொரு இடத்துலையும் கருத்தரங்கத்தை உருவாக்கு. நம்ம பிரபஞ்சம் நமக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். அதுக்காக நான் கோடீஸ்வரன் கிடையாது. சரியா? நிறைய பேருக்கு நானும் இருக்கிறேன் அப்படின்னு தெரியப்படுத்தா போதும், அதான் விளம்பரம். சரியா? நான் தான் உண்மையாக நேசிக்கிறேன். எல்லா முடியலன்னா கூட மற்றவங்களோட சப்போர்ட் கேட்டுதான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன். சரிங்களா? அப்போ அதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா கவர்மெண்ட் சப்போர்ட் எல்லாம் பண்ண முடியாதுங்கிறத முழுக்க உண்மை. இது நான் என்னுடைய பங்குல எதுவுமே கிடையாது. சரிங்களா? என்னை நம்மலாம் தோத்துருந்தா எப்பவே மறுஜன்மமா வந்திருக்கும். அந்த அளவுக்கு அடியெல்லாம் வாங்கி வந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் இந்த அளவுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா உண்மையா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? அதாவது இந்த சித்திரை மாசம், ஆவணி மாசம், ஐப்பசி மாசம், மாசி மாசம் பிறந்தவங்க 90% உண்மையாகவும் இருப்பாங்க, புகழுக்காக அடிமையாகவும் இருப்பாங்க, பெருமைக்காகவும் இருப்பாங்க. காசு பணத்தை பெருசா நினைக்கிறாங்களோ இல்லையோ, புகழுக்காக அதுக்காக என்ன வேணா செய்யணும்னு நினைப்பாங்க. சரிங்களா? அப்போ இது மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைச்சா எல்லாரும் செய்யலாம் அப்படிங்கறது என்னுடைய அர்த்தம். நீங்க எனக்கும் சப்போர்ட் பண்ணணும். என்னுடைய பிரபஞ்சம் அடிப்படையில எனக்கு நான் அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனத்தை வச்சு பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணீங்கன்னா நிச்சயமாலுமே இந்த உலகத்துல வாழும் வரைக்கும் நாம் நிறைய கருத்தங்களை உருவாக்கி மக்களுக்கு நிறைய பேருக்கு வெளிச்சத்தை கொடுக்கணுங்கிற ஆசையோட தான் நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன். அது மாதிரி நீங்க உங்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்து உதவுங்க. இதை வந்து நான் அதாவது வாழ்நாள் வரைக்கும் இந்த நினைவுல மறக்காம பொக்கிஷமா வச்சு பாதுகாப்பேன் அப்படிங்கிற உரையை கொண்டு இந்த உரையை பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சம் குபேர கலச அறக்கட்டளை உரிமை அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.